கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்வாலி மரத்தை குறித்து மறுபடியும் நாம் தியானிக்கலாம். இந்த கர்வாலி மரத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். இந்த கர்வாலி மரத்திலிருந்து என்ன ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு என்பதையும் குறித்து நாம் பார்க்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகள் நிழலில் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். எது நிமித்தம் அவர்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்களுக்கு மருமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கருமாலி மரத்தின் கீழ் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலதான் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து யாரிடத்தில் பேசுகிறார்? அங்கே மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயிர் நிலங்கள் எல்லாம் அழித்து கொண்டே இருந்தார்கள். தேவன் ஆசீர்வதித்த அந்த கர்வாலி மரத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் உங்கள் வீடாக இருக்கலாம். ஒரு கர்வாலி மரம் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து அபிஷேகம் பண்ணி தந்த இடத்தில் உங்கள் வீட்டுக்குள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக பிசாசானவன் சாத்தானன் வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் திருடி கொண்டு செல்வான். பிரியமானவர்களே, ஆனால் இங்கே யாக்கோபு எப்படி நேற்றுக்கு பார்த்தோம், யாக்கோபு எப்படி தன் பிள்ளைகளிடத்தில் அதை வாங்கி புதைத்தானோ, இங்கேயும் பாருங்களே, பிள்ளைகளும் மருமக்கள்மார்களும் அங்கே வேசித்தனம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வீட்டுக்குள்ள மொபைல் மூலம், இன்டர்நெட் மூலம், மனசளவில், சிந்தையில, மாம்சத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை எதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் புதைத்து போடுவீர்கள் என்று சொன்னான். இங்கே இந்த கிதியோனை கொண்டுதாங்க என் தேவனாகிய கர்த்தர் அங்கே யாக்கோபு எப்படி பிள்ளைகள் கைகளை வாங்கி புதைத்தானோ, இங்கே கிதியோனை தேவன் கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த கிதியோன் ஜனங்களுக்காக தான் இருக்கிறார். ஜனங்களுக்காக, மற்றுள்ளவர்களுக்காக, உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக தான் அவன் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் அப்படி பயன்படுத்த வேண்டுமா? உங்க பிள்ளைகளிடத்தும் தேவன் வந்து பேச வேண்டுமா? தேவையில்லாத இப்படிப்பட்ட காரியங்களை என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் புதைத்து போடுங்க. புதைத்து போட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் எமோரியின் தேவர்களுக்கும் மீதியான கைக்கும் தப்புவிக்கும்படி கிதியோனை தெரிந்து கொள்கிறார். அதே கர்வாலி மரத்தின் கீழ் வந்து இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக தெரிந்து கொள்கிற இடமாக உங்கள் வீடு மாறட்டும், உங்கள் குடும்பம் மாறட்டும், உங்கள் சபை மாறட்டுங்க. இப்படிப்பட்ட கிதியோன்களாக உங்கள் பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் குடும்பமாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதையெல்லாம் தூபம் காட்டிக்கொண்டு எதெல்லாம் அருவருக்கிற காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, வீட்டில் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, வீட்டில் ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அதையெல்லாம் நீங்கள் இந்த கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டது போல நீங்களும் இன்றைக்கு புதைப்பீர்களா? தேவையில்லாத எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்க காரியங்களே, கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ இன்றைக்கு அதெல்லாம் சீப்போ என்று தூக்கி போடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் உங்கள் பிள்ளைகளோடு பேசுவார். உங்க பிள்ளைங்க தான் பராக்கிரமசாலிகள், உங்க பிள்ளைகள் தான் யுத்த வீரர்கள், உங்க பிள்ளைகள் கைகள் தான் தேவனாகிய கர்த்தர் அநேக ஜனங்களை கொடுப்பார், குடும்பங்களை கொடுப்பார், பொறுப்புகளை கொடுப்பார். காப்பாற்றும்படி அவர்களுக்காக சாமக்காரிகளுக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen.